Hi students, in this video we are going to discuss about the structure of glucose. In last video we have seen about the preparation and types of carbohydrates. In this video we will discuss about structure of glucose. So actually ஒரு chemical compound இருக்கு அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுறதுக்கு வேரியஸ் ஸ்டெப்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேரி அவுட் பண்ணுவாங்க. நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் வச்சு தான் அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு டைப்ஸ்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது, என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அசியூம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இங்கேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சருக்கான ரீசன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு எலுசிடேஷன், அதாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் தட். ஓகே, ஆக்சுவலி குளுக்கோஸ் பார்த்திங்க அப்படின்னா குளுக்கோஸ்லேயே C6H12O6 இட் இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் குளுக்கோஸ். ஸோ சேம் மாலிகுலர் ஃபார்முலாவே பார்த்திங்க அப்படின்னா ஒன் மோர் ஐசோமர் இருக்கும், தட் இஸ் ஃப்ரக்டோஸ். ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா த ஃபஸ்ட் கேஸ் குளுக்கோஸ் பார்த்திங்க அப்படின்னா அது ஆல்டோ ஹெக்ஸோஸ், பட் சுக்ரோஸ் பார்த்திங்க ஃப்ரக்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா அது கீட்டோ ஹெக்ஸோஸ். ஸோ குளுக்கோஸ் இஸ் அன் ஆல்டோ ஹெக்ஸோஸ். It is optically active with 4 asymmetric carbons. So optically active அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் 11th ஸ்டாண்டர்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஸோ optically active chemical compounds அப்படின்னா the chemical compound that rotate the plane of the plane polarized light. ஸோ plane polarized லைட்டோட பிளேனை லெஃப்ட் சைடோ அல்லது ரைட் சைடோ ரொட்டேட் பண்ணுற எபிலிட்டி, அதாவது கிளாக் வைஸோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸோ ரொட்டேட் பண்ணுற எபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ஸ் என்னென்னு சொல்லுவோம், ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். எ காம்பவுண்ட் விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரொட்டேட்டிங் எ பிளேன் ஆஃப் பிளேன் போலரைஸ்டு லைட் இன் எய்தர் சைடு. ஸோ எய்தர் clockwise side or anti-clockwise side or left side or right side. So based on that நம்ம என்ன பண்ணலாம், optically active compounds can be classified into two types, L type and D type. அதாவது levo rotatory and dextro rotatory. So levo rotatory means if the plane polarized light is rotated in the left side. So left side அப்படின்னா levo. ஸோ ரைட் சைட் பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணிச்சு அந்த காம்பவுண்ட் அப்படின்னா அது வந்து டெக்ஸ்ட்ரோ. ஸோ ஷார்ட்டாக நம்ம எல் அண்டு டின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ், ப்ளஸும் யூஸ் பண்ணுவோம், மைனஸும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ லீவோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது லெஃப்ட் சைட் அப்படின்னா லீவோ அது மைனஸ். ஸோ ரைட் சைட் அப்படின்னா அது டெக்ஸ்ட்ரோ ப்ளஸ். ஓகே, இப்போ குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் வித் 4 அசிமெட்ரிக் கார்பன் ஆர் கைரல் கார்பன். ஸோ அசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னா என்னென்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், சிமெட்ரிக் அப்படின்னா அது எப்போ எந்த டைரெக்ஷனில் ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணாலுமே ரெண்டு பார்ட்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது சிமெட்ரிக். ஸோ அசிமெட்ரிக் அப்படின்னா அப்படி ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது ரெண்டு சைடு பார்ட்டும் சேமாக இருக்காது. அதாவது இங்கே அசிமெட்ரிக் கார்பன் ஆர் கைரல் கார்பன் ரெண்டுமே சேம் தான். அசிமெட்ரிக் கார்பன் ஆர் கைரல் கார்பன் ஆர் த கார்பன் இன் விச் த 4 அட்டாச்டு எலமெண்ட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு கார்பன் இருக்குது, இப்போ இது அசிமெட்ரிக் கார்பன், இது அசிமெட்ரிக் கார்பன். இப்போ அசிமெட்ரிக் கார்பன் இஸ் ரெப்ரசன்டட் பை ஸ்டார். ஒரு கார்பன் போட்டு அதுக்கு பக்கத்தில் இப்படி ஸ்டார் போட்டால் தட் கார்பன் இஸ் கால்ட் அஸ் அசிமெட்ரிக் கார்பன். ஓகே, இப்போ அசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ கன்சிடர் திஸ் கார்பன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ, ஸோ இங்கே பி, ஸோ ஹியர் சி, ஹியர் டி. இப்போ 4மே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அசிமெட்ரிக் கார்பன். ஸோ இப்படி இல்லாமல் இன்கேஸ் ஒரு கார்பனுக்கு என்னோட 4 வேலன்ஸஸும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது ஏ, இதுவும் ஏ, சி, இது டி, திஸ் இஸ் சி. ஸோ நவ் திஸ் இஸ் நாட் அசிமெட்ரிக் கார்பன். இது நம்ம என்ன சொல்ல முடியாது, அசிமெட்ரிக் கார்பன் சொல்ல முடியாது. ஏன்னா கார்பன் கூட லிங்க் ஆகிருக்கிற 4 ஆட்டம்ஸில் 2 ஆட்டம்ஸ் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ நவ் திஸ் இஸ் நாட் அசிமெட்ரிக் கார்பன் ஆர் கைரல் கார்பன். இப்போ அசிமெட்ரிக் கார்பன் ஆர் கைரல் கார்பன் அப்படின்னா கார்பன் கூட லிங்க் ஆகிருக்கிற 4 ஆட்டம்ஸோ அல்லது குரூப் ஆஃப் ஆட்டம்ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்.
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது அசிமெட்ரிக் கார்பன் ஆர் கைரல் கார்பன். ஓகே, இப்போது இந்த கேஸ் ஆஃப் குளுக்கோஸ் எக்ஸப்ட் திஸ் கார்பன், பிகாஸ் திஸ் கார்பன் கண்டென்ஸ் சி டபுள் பாண்ட் ஓ. இதில் என்ன இருக்குது, சி டபுள் பாண்ட் ஓ இருக்குது. டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இது நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, இது கைரல் அப்படின்னு. இது வந்து அக்கைரல், இது வந்து அக்கைரல் ஆர் சிமெட்ரிக். ஓகே, இப்போ எக்ஸப்ட் திஸ் 1 2 3 4 5. ஸோ இதில் டோட்டலாக எத்தனை இருக்குது, 5 அசிமெட்ரிக் கார்பன்ஸ் இருக்குது. 4 அசிமெட்ரிக் கார்பன்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே அக்கைரல் தான், ஸோ அசிமெட்ரிக் கிடையாது, இது சிமெட்ரிக். ஓகே, டோட்டலி 1 2 3 4 அசிமெட்ரிக் கார்பன் இருக்குது, கைரல் கார்பன் இருக்குது. ஓகே, the proposed its solution is Dextro rotatory and hence it is also called as dextrose. Dextro rotatory அப்படின்னா plain polarized light இந்த சொல்யூஷன் குளுக்கோஸ் சொல்யூஷன் என்ன பண்ணும் அப்படின்னா clockwise-ல rotate பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் as dextro glucose or plus type glucose. ஓகே, இது ஆக்சுவலாக மைனஸ் கிடையாது, இது ஹைஃபன். Okay, this is hyphen, not minus. The proposed structure of glucose is shown in the figure 14.4. This is the proposed structure. This structure is the proposed structure of glucose. So elemental, இப்போ இதுக்கான இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டிஹைடிக் குரூப் இருக்குது, 1 2 3 4 5 OH குரூப் இருக்குது, 1 2 3 4 5 6 கார்பன் ஐட்டம்ஸ் இருக்குது. 6 கார்பன் ஐட்டம்ஸும் லீனியராக லிங்காக இருக்குது. ஸோ இதுக்கான ப்ரூஃப் தான் பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ விச் இஸ் derived based on the following evidences. The proposed structure of glucose is given in the figure 14.4, which was derived based on the following evidences. என்னென்ன எவிடன்ஸ் வச்சு இந்த ஸ்ட்ரக்சரை டெரைவ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், elemental analysis and molecular weight determination show that the molecular formula of glucose is C6H12O6. Elemental analysis help us to identify what are the elements present in the given compound. So elemental analysis வச்சு என்ன பண்ணலாம், ஒரு காம்பவுண்டில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் பேஸ்ட் ஆன் த மாலிகுலர் வெயிட் என்ன எலமெண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் we can conclude that the molecular formula of glucose is C6H12O6. Okay, then on reduction with concentrated hydrogen iodide and red phosphorus at 373 Kelvin, glucose gives a mixture of N-hexane and 2-iodihexane, indicating that 6 carbon atoms are bonded linearly. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த 6 கார்பன் ஐட்டமும் லீனியராக லிங்காக இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, when glucose is reduced by concentrated hydrogen iodide and red phosphorus, in the presence of red phosphorus at 373 Kelvin, it gives the mixture of N-hexane. N-hexane and normal hexane 1 2 3 4 5 6. ஸோ நார்மல் எந்த ஒரு பிரான்ச்சுமே கிடையாது. ஸோ N-hexane and also 2-iodihexane. 2-iodihexane அப்படிங்கிறது this is 2-iodihexane. ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா 2-iodihexane. this is செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, அயோடின் இருக்குது. ஸோ 2-iodihexane ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக இங்கே எதுக்கு CH2 4 போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த செயினில் நீ என்ன பண்ணிக்கணும், CH2 4 times நீங்கள் லிங்க் பண்ணிக்கணும். ஓகே, so from this experiment we can conclude that all 4 carbon atoms are linearly attached. Okay, bonded linearly. So third one, glucose reacts with hydroxylamine. Glucose reacts with hydroxylamine. இதில் நம்ம பார்த்துருக்கோம் aldehydes ஹைட்ராக்சிலமின் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகும், திஸ் இஸ் ஹைட்ராக்சிலமின். இதில் நம்ம முன்னாடி ஒரு டேபிள் காலமில் பார்த்துருக்கோம் ஆல்டிகேட்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது. குளுக்கோஸ் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ராக்சிலமின் டு ஃபார்ம் ஆக்சைம் அண்ட் ஆல்சோ வித் HCN டு ஃபார்ம் சைனோஹைட்ரின். ஸோ HCN கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இது என்ன ஃபார்ம் பண்ணுது, சைனோஹைட்ரின் ஃபார்ம் ஆகுது. ஸோ வித் hydroxylamine it will form glucose oxime. So oxime form ஆகுது. So from this we can conclude that the presence of carbonyl group, actually இது பார்த்தீங்கன்னா aldehyde and ketone கான டெஸ்ட் தான், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி தான்.
அப்போது அதுக்கான ரிசல்ட் இது ப்ரொவைட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும், கார்பனைல் குரூப் இருக்கும். ஓகேவா? சில கார்பனைல் குரூப் CH2 இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக கார்பனைல் குரூப் என்னமா இருக்கலாம், ஒன்றா இதர் ஆல்டிஹைடாக இருக்கலாம் அல்லது கீட்டோனாக இருக்கலாம். டோட்டலாக நம்ம என்ன இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இதில் ஒரு கார்பனைல் குரூப் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இன் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வி வில் டிட்டர்மின் த டைப் ஆஃப் த கார்பனைல் குரூப். என்ன டைப் ஆஃப் கார்பனைல் குரூப் இருக்குது, கார்பாக்சிலிக் ஆசிடா அல்லது ஆல்டிஹைடா அல்லது கீட்டோனா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். So glucose gets oxidized to gluconic acid with mild oxidizing agents like bromine water, suggesting that the carbonyl group is an aldehydic group. Okay, glucose நம்ம என்ன பண்ணுறோம், oxidize பண்ணுறோம். So when we use mild oxidizing agents like bromine water, it will form gluconic acid. It will form gluconic acid, which indicate that ஆக்சுவலாக ஆல்டிஹைட்ஸை ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், திஸ் இஸ் குளுக்கோஸ். ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா இது மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி, இது புரோமின் வாட்டர் யூஸ் பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணால் குளுக்கோனிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணுது. இதுவே ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், குளுக்கோரிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ ஃப்ரம் திஸ், ஸோ எப்படியுமே பார்த்திங்கன்னா ஆல்டிஹைட்ஸை ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் கிடைக்கும். அப்போது ஆல்டிஹைட்ஸ் ஆக்சிடைஸ் ஆகி கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக குளுக்கோஸில் என்ன இருக்கும், ஆல்டிஹைடிக் குரூப் தான் இருக்கும். அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். குளுக்கோஸ் கெட்ஸ் ஆக்சிடைஸ்ட் டு குளுக்கோனிக் ஆசிட் வித் மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் லைக் bromine water, suggesting that carbonyl group is an aldehydic group and it occupies one end of the carbon chain. இதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஆல்டிஹைடிக் குரூப் எங்கே இருக்குது, மிடில் இல்லாமல் இந்த செயினோட ஏதோ ஒரு எண்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ வென் ஆக்சிடைஸ்ட் யூசிங் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் such as concentrated nitric acid, it gives glucoric acid, suggesting that other end is occupied by primary alcoholic group. இப்போது இது ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம்னா இந்த குரூப் என்னவா மாறுது, COH குரூப்பாக கன்வெர்ட் ஆகிடுது மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணாலே. இதுவே ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எண்டில் என்ன இருக்குது, ஆக்சுவலாக ஆல்கஹாலிக் குரூப் இருக்குது. இந்த ஆல்கஹாலிக் குரூப் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஃப்ரம் திஸ் we can conclude that one end is occupied by aldehydic group and another end is occupied by hydroxyl group, that is alcoholic group. Then fifth one, glucose is oxidized to gluconic acid with ammonical silver nitrate, that is tolerance reagent. இதுவும் நம்ம டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸில் படிச்சிருக்கோம். glucose is oxidized to gluconic acid with ammonical silver nitrate solution, which is called as tolerance reagent. Alkaline copper sulfate, that is Felling's solution. So tolerance reagent is reduced to metallic silver and Felling solution to cuprous oxide. So this reaction idu kuda with tolerance reagent with Felling solution it will form cuprous oxide. So from this we can conclude that tolerance reagent is reduced to metallic silver and Felling solution to cuprous oxide, which appears as red precipitate. This reaction further confirm the presence of aldehydic group. இதில் ஆல்டிஹைட் தான் ப்ரெசென்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், ஆல்டிஹைடுக்கான டெஸ்ட், இந்த டெஸ்ட் என்ன டெஸ்ட், டாலரன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட் அண்ட் ஃபில்லிங் சொல்யூஷன் டெஸ்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். Next, sixth one, glucose forms penta acetate with acetic anhydride, suggesting that the presence of 5 alcoholic groups. இப்போது அசிட்டிக் அன்ஹைட்ரேட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கூட குளுக்கோஸை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஃபார்ம் பென்டா acetate. It will form penta acetate, suggesting that ஏன்னா இப்போ ஆல்கஹால்ஸு அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இது நம்ம ஆல்கஹால்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் படிச்சிருக்கோம். ஸோ வென் ஆல்கஹால்ஸ் ஆர் ட்ரீட்டட் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரேட் தே வில் ஃபார்ம் அசிட்டேட்ஸ். இப்போ ஒரு ஆல்கஹால் ப்ரெசென்ட் இருந்துச்சு அப்படின்னா மோனோ அசிட்டேட் ஃபார்ம் ஆகும். 2 ஆல்கஹாலிக் குரூப் அதாவது டைஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டை அசிட்டேட் ஃபார்ம் ஆகும். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் 5 alcoholic groups, so it will form penta acetate. So
from this we can conclude that it contains 5 alcoholic groups. So 5 alcoholic groups எங்கெங்க இருக்கு நம்ம இதிலே பார்த்துருக்கோம். So here 4 alcoholic groups, here one more alcoholic group, totally 5 alcoholic group. So it will form penta acetate. It will form penta acetate. So இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 acetate இருக்கு. ஸோ இந்த 4 alcoholic group 4 acetate கன்வெர்ட் ஆகிருக்கும். இந்த 1 alcoholic group இங்கே 1 acetate ஃபார்ம் ஆகிருக்கும். Next, glucose is suitable stable compound and does not undergo dehydration easily. So glucose is a stable compound and does not undergo dehydration easily. It does not lose water. It indicates that not more than one hydroxyl group is bonded to a single carbon atom. இப்போ ஒரு கார்பன் ஆட்டமில் ஒரே ஒரு OH மட்டும் தான் லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதனால் அது ஸ்டேபிளாக இருக்கும். இஃப் more than one hydroxyl group is linked with a single carbon, it will lose water molecule easily. So water molecule என்ன பண்ணும், ஈஸியாக லாஸ் பண்ணிவிடும். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதில் 5 ஹைட்ராக்சில் குரூப்ஸ் இருக்குது. பட் 5 ஹைட்ராக்சில் குரூப்பும் டிஃப்ரெண்ட் கார்பன் ஐட்டம் கூட தான் லிங்க் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். So thus the 5 hydroxyl groups are attached to 5 different carbon atoms and the 6th carbon is an aldehydic group. ஏன்னா டோட்டலாக அதில் கார்பன் 6 இருக்குது. இப்போ 5 கார்பன் கூட ஹைட்ராக்சில் குரூப் லிங்க் ஆகிடுச்சுன்னா இப்போ கம்பல்சரி என்ன ஆயிருக்கும், 6th கார்பன் கூட ஹைட்ராக்சில் குரூப் தான் லிங்க் ஆகிருக்கும். Next, the exact special arrangement of OH groups was given by Emil Fischer as shown in the figure 14.4. The glucose is referred to as D or plus glucose, D glucose or plus glucose, as it has D configuration and is Dextro rotatory. Dextro rotatory na sollirken, plane polarized lighter, plane of the plane polarized lighter இது என்ன பண்ணும், ரைட் சைடோ அல்லது கிளாக் வைஸோ என்ன பண்ணும், ரொட்டேட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் தான் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராக கொடுத்துருக்கு, ஓப்பன் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபிஷரோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்ட்ரக்சர். அதாவது குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை ஃபிஷர் என்ன பண்ணியிருக்காரு, ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அக்கார்டிங் டு ஃபிஷர் உங்களுக்கு இந்த பிக்சரில் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குளுக்கோஸ். உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு ஃபிஷர் திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குளுக்கோஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மோர் ஸ்ட்ரக்சர் இஸ் ப்ரொபோஸ்டு ஃபார் குளுக்கோஸ், தட் இஸ் cyclic structure. Let us discuss about the cyclic structure of glucose. But Fischer identified that the open chain pentahydroxyl aldehyde structure of glucose. So Fischer தான் என்ன பண்ணாரு, அந்த குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணாரு. That he proposed he did not completely explain its chemical behavior. So Fischer, this is the Fischer structure of glucose. See, இந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணலை அப்படின்னா குளுக்கோஸோட எக்ஸாக்டான கெமிக்கல் பிஹேவியர் என்ன பண்ணலை, எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இட் லீட்ஸ் டு த ப்ரப்போசல் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் குளுக்கோஸ். ஓகே, என்ன நம்ம வேறு ஸ்ட்ரக்சர் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். அன்லைக் சிம்பிள் ஆல்டிஹைட்ஸ், குளுக்கோஸ் டிட் நாட் ஃபார்ம் கிறிஸ்டலைன் பைசல்ஃபேட் காம்பவுண்ட் வித் சோடியம் பைசல்ஃபேட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆல்டிஹைட்ஸ் ரியாக்ட்ஸ் வித் பைசல்ஃபைட், சோடியம் பைசல்ஃபைட் டு ஃபார்ம் பைசல்ஃபேட் காம்பவுண்ட். பட் இது என்ன பண்ணல, அன்லைக் சிம்பிள் ஆல்டிஹைட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணல, குளுக்கோஸ் கிறிஸ்டலின் பைசல்ஃபேட்டை ஃபார்ம் பண்ணல. எது கூட ரியாக்ட் பண்ணி, சோடியம் பைசல்ஃபேட் கூட ரியாக்ட் பண்ணி. ஸோ குளுக்கோஸ் டஸ் நாட் கிவ் ஸ்கிப்ஸ் டெஸ்ட். ஸ்கிப்ஸ் டெஸ்ட்டு என்ன பண்ணல, அது பாஸ் பண்ணல. ஸ்கிப்ஸ் டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் நம்ம ஆல்டிஹைட்ஸோட இதில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில். அந்த பென்டா அசிட்டேட் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது குளுக்கோஸ் என்ன பண்ணுறோம், அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஃபார்ம் பென்டா அசிட்டேட் இல்லையா. அந்த பென்டா அசிட்டேட் ஆஃப் குளுக்கோஸ் என்ன பண்ணல, வாஸ் நாட் ஆக்சிடைஸ்டு பை டாலன்ஸ் ரியேஜென்ட். டாலன்ஸ் ரியேஜென்ட்னால ஆக்சிடைஸ் ஆகி என்ன பண்ணல, சில்வர் மிரர் ஃபார்ம் பண்ணலை. அண்ட் ஆல்சோ ஃபெல்லிங் சொல்யூஷன். திஸ் பிஹேவியர் குட் நாட் பி எக்ஸ்பிளைன்டு பை த ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர். அதுக்கான ரீசனை என்ன பண்ணல அப்படின்னா ஃபிஷர் ப்ரப்போஸ் பண்ண அந்த ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ
சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா நியூ டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ட்ரை பண்ணாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் தான் என்னது cyclic structure. Okay. See, in addition, glucose is found to crystallize in two different forms depending upon the crystallization condition with different melting points. So, glucose enna agudana crystallize ஆகுது. crystallization அந்த glucose prepare பண்ணும்போது crystals ஃபார்ம் பண்ணுறாங்களே அதை crystallization. இது என்ன பண்ணால் டூ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கிறிஸ்டலைஸ் ஆகுது. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸுமே என்னது ஆல்ஃபா ஒன்று பீட்டா ஒன்று அது மாதிரி மேலே இருக்க பார்க்கலாம். வித் டிஃப்ரெண்ட் மெல்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன்னோட மெல்டிங் பாயிண்ட் 419 கெல்வின் அண்ட் செகண்ட் ஒன்னோட மெல்டிங் பாயிண்ட் 423 கெல்வின். ஸோ இன் ஆர்டர் டு எக்ஸ்பிளைன் தீஸ் it was proposed that one of the hydroxyl group reacts with the aldehyde group to form a cyclic structure, that is hemiacetal form as shown in the figure. சில பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஆல்டிஹைடிக் குரூப் என்ன ஆகுது அப்படின்னா ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ராக்சில் குரூப். ஒன் ஆஃப் த ஹைட்ராக்சில் குரூப் ரியாக்ட்ஸ் வித் த ஆல்டிஹைடிக் குரூப் டு ஃபார்ம் ஏ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் இருக்கிற ஒரு ஹைட்ராக்சில் குரூப் என்ன ஆகுது அப்படின்னா இதே குரூப்பில் இருக்கிற இந்த ஆல்டிஹைடிக் குரூப் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ ரியாக்ட் ஆகி எய்தர் இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சரையோ அல்லது இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சரையோ ஃபார்ம் பண்ணும். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் வெரி சிம்பிள். ஸோ இன் திஸ் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர், இன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர், ஸோ ஹைட்ரஜன் மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், OH கீழே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் இன் திஸ் கேஸ் OH மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஹைட்ரஜன் கீழே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். அதர்வைஸ் இதில் வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அல்லது ஆல்ஃபா டி குளுக்கோபைரனோஸ். திஸ் இஸ் பீட்டா டி குளுக்கோஸ் ஆர் பீட்டா டி குளுக்கோபைரனோஸ். ஓகே. So this also results in the conversion of the achiral aldehyde carbon into chiral one, leading to the possibility of two isomer. இதில் பார்த்தீங்கன்னா chiral carbon பார்த்தீங்கன்னா achiral carbon chiral carbon மாறி இருக்கும். ஆக்சுவலாக ஆல்டிஹைடில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 chiral carbon இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா அக்கைரல் கார்பன் அதாவது சிமெட்ரிக் கார்பன். ஸோ இந்த சிமெட்ரிக் கார்பனையும் என்ன பண்ணிடுது அப்படின்னா அசிமெட்ரிக் கார்பனாக அதாவது கைரல் கார்பனாக கன்வெர்ட் பண்ணிடுது. அதை சொல்லியிருப்பாங்க பாரு. திஸ் ஆல்சோ ரிசல்ட்ஸ் இன் த கன்வர்ஷன் ஆஃப் த அக்கைரல் ஆல்டிஹைட் கார்பன் இன்டு கைரல் ஒன். ஸோ ஆல்டிஹைடிக் கார்பன் என்னவா இருக்குது, அக்கைரலாக இருக்குது, அதாவது சிமெட்ரிக்கலாக இருக்குது. ஏன்னா அதில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அதையே என்ன பண்ணிடுது அப்படின்னா கைரல் சிங்கிள் பாண்ட், எல்லாமே சிங்கிள் பாண்டாக மாறிடும். அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில். டு த பாசிபிலிட்டி ஆஃப் டூ ஐசோமர்ஸ். தீஸ் டூ ஐசோமர்ஸ் டிஃபர் ஒன்லி இன் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் C1 கார்பன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா C1 கார்பனில் மட்டும்தான் என்ன இருக்கும், அந்த கான்ஃபிகரேஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் C1, திஸ் கார்பன் இஸ் C1. ஸோ இதனுடைய கான்ஃபிகரேஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் மேலே இருக்குது, இங்கே OH மேலே இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். அதர்வைஸ் எல்லாமே எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ தீஸ் ஐசோமர்ஸ் ஆர் கால்டு ஆனோமர்ஸ். தீஸ் ஐசோமர்ஸ் ஆர் கால்டு எஸ் ஆனோமர்ஸ். ஆனோமர்ஸுங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஐசோமர். அதாவது ஏதாவது ஒரே ஒரு கார்பனில் இருக்கிற அந்த ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸோட பொசிஷன் மட்டும் என்ன இருக்கும், கான்ஃபிகரேஷன் மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் ஆனோமர்ஸ். The two anomeric forms of glucose are called as alpha anomer and beta anomer. That is alpha and beta forms. The cyclic structure of glucose is similar to pyran. Actually pyranங்கிறது ஒரு 5 கார்பன் ஆட்டம் இருக்கிற ஒரு காம்பவுண்ட். அதை நம்ம பின்னாடி படிக்கலாம். A cyclic compound with 5 carbon and 1 oxygen atom. It will look like இப்படி இருக்கும். ஓகே, லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பைரான். 5 கார்பன் ஆட்டம் 1 2 3 4. வெயிட், ஆக்சுவலாக இது 4 தான் இருக்குது.
லைக் திஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 கார்பன் ஐட்டம் இருக்கும். 1 கார்பன் ஐட்டம், 2 கார்பன் ஐட்டம், 3, 4, 5 கார்பன் ஐட்டம். இங்கே லாஸ்ட் என்ன இருக்குது? ஓ இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு சிமிலராக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே 1, 2, 3, 4, 5 கார்பன் ஐட்டம், லாஸ்ட்டாக என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இது ரிசம்பிள் பண்ணியிருக்கோம். ஓகே. And again it is called pyranose form. So இது என்னன்னு சொல்லலாம் நம்ம? Pyranose form of glucose. The specific rotation of pure alpha and beta D glucose are 112 degree and 18.7 degree. அதாவது அந்த பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணுது இல்லையா, அது எவ்வளோ டிகிரி ரொட்டேட் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. பியூர் ஆல்ஃபா குளுக்கோஸ் பார்த்திங்க அப்படின்னா 112 டிகிரி ரொட்டேட் பண்ணுது. அண்ட் பியூர் பீட்டா குளுக்கோஸ் பார்த்திங்க அப்படின்னா 18.7 டிகிரி ரொட்டேட் பண்ணுது இன் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஓகே, சாரி, இந்த சேம் டைரெக்ஷன். ஏன்னா ரெண்டுமே டி தான், ரெண்டுமே டி டைப் தான், பட் அது ரொட்டேட் பண்ணுற ஆங்கிள் மட்டும் டிஃப்ரெண்ட். So however, when a pure form of any one of these glucose sugars is dissolved in water, slow interconversion of alpha D glucose and beta D glucose via open chain form occurs until equilibrium is established, giving a constant specific rotation of 53 degree. இப்போ ஆல்ஃபா டி குளுக்கோஸையோ பீட்டா டி குளுக்கோஸையோ வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ என்னாகும் அப்படின்னா, இப்போது இஃப் யூ ஆட் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் இன் வாட்டர் அண்ட் இன்டர் கன்வர்ஷன், இப்போ ஆல்ஃபா டி குளுக்கோஸ் என்ன மாறும் அப்படின்னா பீட்டா டி குளுக்கோஸ் என்ன ஆகும்? கன்வெர்ட் ஆகும். நீ பீட்டா டி குளுக்கோஸை வாட்டரில் டிசால்வ் பண்ண அப்படின்னா பீட்டா டி குளுக்கோஸ் என்ன ஆகும்? ஆல்ஃபா டி குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த கன்வர்ஷன் எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா அன்டில் இட் ரீச் த ஈக்லிபிரியம். ஸோ ஈக்லிபிரியத்தை ரீச் ஆகிற வரைக்கும் என்ன ஆகும்? அந்த கன்வர்ஷன் நடக்கும். ஸோ ஈக்லிபிரியம் ரீச் ஆனதுக்கப்புறம் அதனுடைய ஓவரால் ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா 53 டிகிரி தான் இருக்கும். இப்போ இது வந்து பியூர் ஃபார்ம் கிடையாது. பியூர் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ என்னென்ன டிகிரி அது ரொட்டேட் பண்ணும் அப்படின்னா ஆல்ஃபா குளுக்கோஸ் 112 டிகிரியும் பீட்டா குளுக்கோஸ் பார்த்திங்க அப்படின்னா 18.7 டிகிரியும் ரொட்டேட் பண்ணும். பட் இது பியூர் ஃபார்ம் கிடையாது. ஆல்ஃபா டி குளுக்கோஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணேன் அப்படின்னா அது என்ன ஆகும்? பீட்டா டி குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து இம்பியூர் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்லி எதர் ஆல்ஃபா டி குளுக்கோஸும் பீட்டா டி குளுக்கோஸும் என்ன எவ்வளோ தான் ரொட்டேட் பண்ணும்? 53 டிகிரி தான் ரொட்டேட் பண்ணும். ஓகே, இது கன்வெர்ட் பண்ணது. ஓகே, பியூர் ஃபார்ம் கிடையாது. ஸோ அது 53 டிகிரி மட்டும் தான் என்ன ஆகும்? அது ரொட்டேட் பண்ணும். திஸ் ஃபினாமினன் இஸ் கால்ட் எஸ் MUTA rotation. ஸோ திஸ் இஸ் கால்ட் எஸ் MUTA rotation. அதாவது அவனுடைய டிகிரி என்ன ஆகுது அப்படின்னா டியூ டு த இன்டர் கன்வர்ஷன் அவனுடைய கன்வர்ஷன் டிகிரி, அதாவது ரொட்டேஷன் டிகிரி என்ன ஆகுது? ஆல்டர் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் எஸ் MUTA rotation. நெக்ஸ்ட் எபிமர்ஸ் அண்ட் எபிமரைசேஷன். ஸோ எபிமர்ஸ்னு என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எபிமர்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் கார்பனில் இருக்கிற கார்பன் கூட லிங்காக இருக்கிற அந்த ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸோட கான்ஃபிகரேஷன் மட்டும் என்ன இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் என்னது? எபிமர்ஸ். ஸோ எபிமர்ஸ்ங்கிறது என்னது? எபிமர்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் எபிமரைசேஷன். ஓகே, எபிமர்ஸ் அண்ட் எபிமரைசேஷன். சுகர் டிஃபரிங் இன் சுகர் அவங்க சொல்கிறது என்னது? குளுக்கோஸ். So sugar differing in configuration at an asymmetric center is known as epimers. Okay, the process by which one epimer is converted into another epimer is called as epimerization. Actually பார்த்தீங்க அப்படின்னா இது எடுத்துக்கோ. ஸோ இதையும் கம்பேர் பண்ணிப்பார். C2 இது C1 இது C2. இப்போ C2வில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இந்த சைடு இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இது ரெண்டுமே எபிமர்ஸ். இப்போது இந்த காம்பவுண்டுக்கும் இந்த காம்பவுண்டும் எடுத்துகிட்டு அப்படின்னா ஸோ இந்த 4th கார்பனில் பாரு. ஸோ ஹைட்ரஜன் அண்டு OHோட பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா டிஃபராக இருக்கும். ஸோ தீஸ் 2 ஆர்ஸ் எபிமர்ஸ். என்ன எபிமர்? C4 எபிமர். ஏன்னா 4th கார்பனில் இருக்கிற அந்த லிங்கிங் தான் என்ன இருக்குது? டிஃபராக இருக்குது. ஸோ தீஸ் 2 ஆர் C2 எபிமர். ஏன்னா செகண்ட் கார்பனில் இருக்கிற பொசிஷன் என்ன இருக்குது? சேஞ்ச் ஆகிருக்குது. ஓகே, ஸோ அதனோட நேம்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் டி மேனோஸ், செகண்ட் ஒன் டி குளுக்கோஸ். ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற குளுக்கோஸ். அண்டு தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டி கேலக்டோஸ்.
Okay, that's all about glucose. Let us discuss about fructose in next class. Thank you.